வாழ்க வளமுடன். Today we see about Bohr's model of atom. அதாவது போரின் அணுக்கொள்கை பற்றி பார்க்குறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் பார்த்துருப்போம். ஒரு கோல்ட் லீஃப் பிளேட் வச்சு செஞ்சிருப்பார் இல்லைங்களா, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்ஃபா துகள்களை தங்கத்தகட்டினால் சிதறடித்தல். இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோன்னா போர்ஸ் மாடல் ஆஃப் அன் atom பார்க்குறோம். In 1913, Niels Bohr, a Danish physicist, explained the causes of stability of an atom in a different manner. அதாவது 1913 டென்மார்க் நாட்டை சேர்ந்த நீல்ஸ் போர் அப்படின்ற ஒரு இயற்பியலாளர். அவர் அணுவோட நிலைப்புத்தன்மை, ஸ்டெபிலிட்டி அப்படின்னு என்னங்க, நிலைப்புத்தன்மையை நிர்ணயிக்கணும், அதாவது உலகுக்கு நியாயப்படுத்தணும். அதுக்கான ஒரு புதிய அணுக்கொள்கையை உருவாக்குறாரு. சரிங்களா, அதில் என்னென்ன முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதை தான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பிளைன் த காசஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாருன்னா, இன் ஆட்டம் த எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சானிட்டரி சர்க்குலர் பாத் in stationary circle path called orbits or shell or எனர்ஜி லெவல். அதாவது ஒரு ஆட்டம் அணுவில் எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் நியூக்ளியஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எலக்ட்ரானெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது, நியூக்ளியஸ் உட்கருவை சுற்றி வருது இல்லையா, அது ஒரு நிலையான வட்டப்பாதையில், அதை ஸ்டேஷ்னரி சர்க்குலர் பாத்துன்னு சொல்கிறோம், சுற்றி வருது. அதை ஆர்பிட் அப்படின்னும் சொல்லலாம், ஷெல் ஆற்றல் மட்டம் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை அதாவது எனர்ஜி லெவல்னு ஆற்றல் மட்டம், ஆர்பிட் ஆர் ஷெல் அப்படின்றது ஆர்பிட்டுகள், அதாவது ஒரு வட்டப்பாதை அப்படின்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்க. While revolving around the nucleus in an orbit, the electrons neither lost nor gain energy. அப்போது ஒரு நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாது, அது எனர்ஜியை கெயின் பண்ணவோ லாஸ் பண்ணவோ பண்ணாது, அதோட ஆற்றலை இழக்கவோ அதிகம் பெறவோ முடியாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, an electron in a shell can move to higher or lower energy shell by absorbing or releasing a fixed amount of energy. இதில் எலக்ட்ரான் என்ன ஆகுதுங்க, ஷெல்லை அதாவது ஹையர் ஆர்டர்லேருந்து லோவர் ஆர்டருக்கோ, அதாவது உயராற்றல் மட்டத்திலேருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு நகரும் போது அது தன்னோட ஆற்றலை இழக்கவோ ஏற்கவோ செய்யாது. அப்போ அது இட் நாட் கெயின் தட் அப்சர்விங் எனர்ஜி அண்ட் ஆல்சோ ரிலீஸிங் த ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இட் ஜஸ்ட் மூட், அவ்வளோதான் அதை சொல்கிறாங்க. த ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல் ஆர் ரெப்ரசன்டட் பை எ லெட்டர் KLMN ஆர் த நம்பர் n = 1 2 3. அப்போ அந்த ஷெல்ஸ், அந்த ஆற்றல் மட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை எப்படி நமக்கு பெயரிடுறாங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு சொல்லலாம், KLMN அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா, ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆற்றல் மட்டத்தோட வரைபடத்தை பார்க்கலாம். இதில் பாருங்கள், நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ் உட்கரு, அதோட ஃபஸ்ட்டில் இருக்கிறது K ஷெல், அது n நம்பர் 1ன்னு கொடுக்குறாங்க. அடுத்து இருக்கிறது செகண்ட் செல் Lன்னு கொடுக்குறாங்க. அடுத்து தேர்ட் செல், அதுக்கு Mன்னு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து செல் இல்லைங்களா, அதுக்கு என்னென்னு கொடுக்குறாங்க, நம்பர் 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட்டு செல்லில் எவ்வளோ ஃபில் ஆகணும், ரெண்டாவது செல்லில் எவ்வளோ ஃபில் ஆகணும், மூணாவது செல்லில் எவ்வளோ ஃபில் ஆகணும் அப்படின்றத நாம் என்ன பண்ணிக்கலாம், இதில் வச்சுங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, the orbit closest to the nucleus is the K shell. அப்போ நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது, உட்கருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னங்க, K shell, K orbit. It has the lowest amount of energy and electrons present it are called K shell. அப்போ இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். இது lowest amount of energy இருக்கிறங்காட்டிக்கு இதில் என்ன இருக்குங்க, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தான் கண்டிப்பாக இருக்கும். அதை K எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. And so on when the successive cell and their electrons. சரிங்களா, இது என்ன இருக்கும், உட்கருக்கு தொலைவு அதிகரிக்க ஆற்றலும் அதிகரிக்கும் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அடுத்து, the orbits are associated with the fixed amount of energy. So Bohr shell called them as a energy level or energy cellன்னு சொல்கிறார். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் நிலையான அளவில் இருக்கிறங்காட்டி அதோட ஆற்றல் நிலை அல்லது ஆற்றல் மட்டங்களை என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் அப்படின்னு போர் சொல்கிறார். இத்தனை போர் சொன்னாலும் கண்டிப்பாக அதில் குறைகள் இருக்கும் இல்லையா, என்னென்னு பாருங்கள். ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் this model was applicable only to hydrogen and hydrogen like ions. அதாவது இந்த மாடல் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்னா, ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய அயான்களுக்கு மட்டும்தான் புரியும். யார் He+Li+Be3+, அது என்னங்க, ஹீலியம், லித்தியம், பெரிலியம். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பொருந்தும்னு சொல்கிறாங்க. இட் ஹுட் நாட் எக்ஸ்டெண்டட் டு மல்டிபிள் எலக்ட்ரான் நியூக்ளியஸ், அதாவது பல வகையான எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு இது என்ன பண்ண முடியாது, நம்மளால்
we can't extended அதை வந்து நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து போரில் இருக்கக்கூடிய என்னதுங்க லிமிட்டேஷன். சரிங்களா, இது வந்து எப்படி நடக்குது அப்படின்றது ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க. Model of atom. Various models of the atom have been proposed by eminent scientists over the years. These models have increased our understanding of the atomic structure. Among these models, Rutherford suggested that electrons revolve around the nucleus in well-defined orbits, but there was a problem with this. The motion of electrons in Rutherford's model was unstable because any charged particle moving in a circular path emits electromagnetic radiation. Thus, the electrons would lose energy and fall into the nucleus, making the atom highly unstable. Then, which would be a better model of an atom? To overcome the objections against Rutherford's model of atom, Niels Bohr in 1913 proposed a new atom model. What does this model propose? It first proposes that electrons revolve around the nucleus in specific orbits, and these orbits are associated with definite energies and are called shells or energy levels. These orbits or shells are represented by the letters K, L, M, N. The maximum number of electrons that can be accommodated in a particular orbit is 2n to the power of 2, where n is the number of the orbit. Thus, K shell would have 2 electrons, L shell would have 8 electrons, M shell would have 18 electrons, and N shell would have 32 electrons, and so on. That said, what does this model next propose? It next proposes that the maximum number of electrons that can be accommodated in the outermost level is 8. And finally, it says that the orbit closest to the nucleus has minimum energy and the orbit farthest has the maximum energy. Well then, does an electron radiate energy by itself? Since electrons move in a particular orbit, they do not radiate energy by themselves. What happens instead is when an atom absorbs energy, the electrons get excited and jump into the next higher energy level. The electron can radiate energy and return to its original state or drop down to the next energy level. Bohr's model works well for simple atoms and is easy to understand. It is one among the atomic structures still in use today, and the other being the quantum mechanical model. Things to remember. In 1913, a Danish physicist, Niels Bohr, proposed an atomic model known as Bohr's atomic model. In an atom, the electrons revolve around the nucleus in definite energy levels called orbits or shells. The maximum number of electrons that can be accommodated in a particular orbit is 2n to the power of 2. The maximum number of electrons that can be accommodated in the outermost shell is 8. The orbit closest to the nucleus has minimum energy and the orbit farthest has maximum energy. Electrons are excited to the higher energy levels by absorbing energy and return to the lower energy levels by radiating energy. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், போர் அட்டாம் மாடல் பார்த்துட்டிங்களா? அடுத்து இந்த டிஸ்கவரி ஆஃப் நியூக்ளியஸ், அதாவது டிஸ்கவரி ஆஃப் என்னதுங்க நியூட்ரான். நியூட்ரான் எங்கே தான் இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும்தான் இருக்குமா? இல்லைங்க, புரோட்டானும் இருக்கும். ஆனால் நம்ம இதில் எதை பற்றி மட்டும் நம்ம படிக்க போகிறோங்க? நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் பற்றி மட்டும் படிக்க போகிறோம். அதாவது நியூட்ரான் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி நாம் இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா, இது என்ன அப்படின்னு கேட்டால் அந்த எனர்ஜி லெவல் ஆற்றல் மட்டம் இருக்குல்ல, அதோட லிமிட்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுங்க. பாருங்கள், இன் 1932 ஜேம்ஸ் ஹார்ட்விக் was observed when beryllium was exposed to alpha particle. The particle with about the same mass as proton were emitted. அதாவது 1932 ஜேம்ஸ் ஹார்ட்விக், இவர் யார் அப்படின்னா ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட்டுங்க. சரிங்களா, இவர் என்ன பண்ணுறாரு, பெர்லியம் அப்படின்றதோட ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிறாரு. சரிங்களா, உட்கர்வை எடுத்துகிட்டு தட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல்.
ஆல்ஃபா கதிர்களை கொண்டு தாக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இந்த பார்ட்டிகல் வித் அபவுட் த சேம் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வேர் எமிட்டட். அதாவது இந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதோட எனர்ஜி மாஸ் அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டான்ஸை வந்து என்ன பண்ணுதுங்களாமா, இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னு பாருங்கள், இப்போ பெர்லியம் இருக்கா, பெர்லியமை யாரை கொண்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கல். அதை ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடில் எழுதிருக்கோமா, அந்த ஏரோ மார்க் என்ன சொல்லுதுங்க, கிவ்ஸ். ரைட் சைடில் என்ன கிடைக்கும், கார்பன் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ வேறு ஒரு ஆட்டமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க, கார்பனும் சம் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கக்கூடிய நியூட்ரானும் கிடைக்குது. சரிங்களா. தீஸ் எமிட்ஸ் பார்ட்டிக்கல் கேரிட் இன் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ இந்த எமிட் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கல் என்ன இருக்கும், அது கண்டிப்பாக ஒரு சார்ஜ் இருக்கும். தேர் வேர் கால்ட் அஸ் நியூட்ரான். அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, நியூட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இட் இஸ் டினோட்டட் பை 0n1. அது என்னங்க 0n1, அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 0, மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்குதுங்க, சரி அட்டாமிக் நம்பர் 0வாக இருக்குது, மாஸ் நம்பர் 1ஆக இருக்குது. த சூப்பர் ஸ்கிரிப்ட் 1 ரெப்ரசன்ட் இட்ஸ் மாஸ். சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னதுங்க, மேலே இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதோட மாஸை டினோட் பண்ணுது. அந்த சப்ஸ்கிரிப்ட் 0 ரெப்ரசன்ட்ஸ் எலக்ட்ரானிக் சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜை டிபெண்ட் பண்ணுது. அப்போ இதுக்கு என்ன சார்ஜுங்க, 0 வந்துச்சுன்னா இட் ஷுட் பி நியூட்ரல். சரிங்களா. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். These particles was not found to be deflected by any magnetic or electric field. சரிங்களா. இந்த பார்ட்டிக்கல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, மின் மற்றும் காந்த புலத்தினால விலகல் அடையாது. சரிங்களா. ப்ரூவன் பை எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அது கண்டிப்பாக என்ன சொல்கிறோம் நம்ம, மின்சுமையற்ற நடுநிலைத்தன்மை கொண்ட துகள் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, ப்ரூவ் பண்ண முடியும். ஏன், இட் ஷுட் நாட் டிஃப்ளெக்ட் பை அ மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா. மின் மற்றும் காந்தப்புலங்களால் விலகல் அடையாது. இட்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 × 10⁻24 கிராம். சரிங்களா. அதாவது இது ஒரு ஏஎம்யூ, அதாவது 1 அட்டாமிக் யூனிட்னு சொல்லுவோம், ஒரு அணுநிறை அலகுன்னு சொல்லுவோம். சரிங்களா. இதில் ஒரு அணுநிறை அலகு எவ்வளோ அப்படின்னா 1.676 × 10⁻24 கிராம். ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1க்கு முன்னாடி ஒரு 21 ஜீரோ போட்டுக்கோங்க. சரிங்களா. அதுதான் இதோட கிராம் வெயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், டூ யூ நோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இன் 1920 ரூதர்ஃபோர்ட் predict the presence of another particle in the nucleus is neutral. James Chadwick was inventor of neutron, was the student of Rutherford. ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்வாருங்க, நியூக்ளியஸ்குள்ளே ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லையா, அதே அவரோட ஸ்டூடெண்ட் ஜேம்ஸ் ஹாட்விக் வந்து என்ன பண்ணுறாரு, நியூட்ரான் அப்படின்னு இன்வென்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் என்னன்னு சொல்கிறோம், ஹீ இஸ் த இன்வென்டர் ஆஃப் அ நியூட்ரான். யாருங்க, ஜேம்ஸ் ஹாட்விக். சரிங்களா. இப்போ இதோட ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. It is remarkable that the neutron was not discovered until 1932. And today's topic is the discovery of neutron. In 1919, Rutherford discovered the proton, a positively charged particle within the atom's nucleus. But the other researchers were finding the proton and described that the proton did not seem to be the only particle in the nucleus. Scientists observed that all mass of an atom cannot be accounted on the basis of just electrons and protons when James Chadwick used scattering data to calculate the mass of this neutral particle. For example, the atomic number of helium is 2 and the atomic number of hydrogen is 1. So, the atomic mass of helium should be double of the hydrogen atom. However, on calculation, the mass of helium atom was found to be 4 times more than that of hydrogen. It was the big reason for the discovery of the neutron. In 1930, Bothe and Becker bombarded a piece of beryllium with alpha particles from a radioactive source, produced neutral radiation which was penetrating, but non-ionizing. They observed a penetrating radiation emerging from the beryllium that they thought to be gamma rays. When a piece of paraffin wax was placed in the path of the beam, however, the reading on the detector actually increased. It was realized that the increase in reading was due to the emission of protons from the wax, and they tried to work out how this could be happening.
If the proton emission had been due to bombardment of the wax by gamma radiation, the gamma rays would have to energy of around 16 MeV, very large for such a reaction. In the year 1932, James Chadwick conducted the same experiment, but he used different bombardment targets other than paraffin. After research and analysis of the various targets, he discovered the presence of a new particle. This new particle has a mass similar to that of the proton, but no charge. He named these particles neutrons. Furthermore, he derived the nearly accurate mass of this new particle by applying the conservation of energy and momentum. He measured the mass of a neutron to be nearly the same as that of a proton. Mn equals 1.00866 U equals 1.6749 by 10 to 27 kilogram.